வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நல்ல அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டுட்டு வரோம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்றதை இப்போ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லைக் பண்ணிடுங்க, ஸோ ஷேர் பண்ணிடுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ. ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா ஸோ பொதுவாக வந்து கேமிங் யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை குக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் மேக்கராக இருந்தீங்கன்னா, அதாவது நல்ல ஒரு தம்ப்நெயிலாக உங்களுக்கு அதை இது பண்ணணும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற தம்ப்நெயில் தான். ஸோ அதை பார்த்து தான் நல்லா அட்ராக்ட் ஆகி உங்கள் வீடியோவை வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ நான் வந்து செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்பை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ கேன்வா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பு. இந்த ஆப்பில் வந்து நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். இது வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் விண்டோஸ்லேருந்து ஏற்றிக்கலாம். எப்படின்னா ஸோ நான் வந்து கேன்வான்னு போட்டாலும் சில பேருக்கு வராது. கேன்வா டவுன்லோட்னு போட்டால் தான் நீங்கள் வரும். இல்லைனா அது சைன்இன் பேஜுக்கு போயிடும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டேன்னா ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ நீங்கள் ஒரு கேமிங் சேனல் வச்சுருந்தீங்கன்னா இதில் எப்படி எடிட் பண்ணலான்றத செமையாக பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. ஸோ அதை இப்போ பார்த்துடலாம். ஸோ இங்கே ஸ்டார்ட் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். புதுசாக பண்ணுறவங்க நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து இப்படி தான் இருக்கும் மெயின் இன்டர்ஃபேஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து ஒரு இது பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ அளவுக்கு யூடியூப் தம்ப்நெயில் இருக்குன்னா செட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து யூடியூப் தம்ப்நெயில் அடிச்சுக்கலாம். நீங்கள் யூடியூப்காக வச்சுக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்காக, இல்லை ஏதாவது போஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஒரு வீடியோ 5 செகண்ட்ஸ்க்கான ஒரு இது மாதிரி வீடியோ, இல்லைனா 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட் 5 செகண்ட்ஸ்க்கு மேலே போனாலே ஐ திங்க் காசு. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் மேலே பண்ணணும். பட் ஈஸி, அதாவது ஃப்ரீயில் நிறைய விஷயம் இருக்குது, பார்த்துடலாம். இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணாலும் அதை போட்டுக்கலாம். இப்போ நான் யூடியூப் தம்ப்நெயில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ரீசன்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டெம்ப்ளேட்ஸுங்க, இது ஃபுல்லாக டெம்ப்ளேட்ஸு. ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டெம்ப்ளேட் மூலிமா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டெம்ப்ளேட் இல்லாமல் பிளாங்காக வந்து அந்த ஜஸ்ட்டு பிக்சராக தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறேன். அது எப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் டெம்ப்ளேட்ஸு. ஸோ நீங்கள் வேணாம், இது தேவைன்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது நான் அப்லோட்ஸ்குள்ளே போயிடுறேன். ஓகேவா? ஸோ இங்கே அப்லோட் மீடியா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி வச்சது. ஸோ இப்போ நான் அப்லோட் மீடியா போயிட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிக்சரை. ஸோ எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது அப்லோட் ஆகும். நீங்கள் 4K இமேஜஸ் இந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம ஆப் மாறும்போது கொஞ்சம் அது பிக்சல் அடியாகும். ஸோ அதனால் நீங்கள் 4K இந்த மாதிரி இமேஜ் போடுறப்ப கொஞ்சம் வசதியாக இருக்கும். போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை பாக்ஸில் நீங்கள் நல்லா ஃபில் பண்ணிடுங்க. எப்படின்னா இப்படி. ஓகே, ஸோ இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாக்ஸில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு. அதுதான் தம்ப்நெயில் கரெக்டாக போய் உட்காரும். ஸோ ஃபுல்லாக ஃபிட் ஆக்கிக்கோங்க. ஸோ அப்புறம் நான் ஆல்ரெடி வந்து பேட்டில்ஃபீல்டு 4ன்னு நான் இந்த மாதிரி ஒரு வச்சுருக்கேன். இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டில்ஃபீல்டு, அதாவது இந்த சைடு போயிட்டிங்களா? ஸோ வெயிட் அ செகண்ட், நான் இப்படி ஒரு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் பேட்டில்ஃபீல்டு 4 அப்படின்னு நான் போடுறேன். ஸோ டைட்டில் பேக்ரவுண்ட் எரேசர் அப்படின்னு போட்டு இமேஜஸ் போடுறேன். ஸோ சில நேரம் எரேஸ் ஆகாது. ஸோ நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டேன்னா ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுத்துக்கோ. பின்னாடி இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கணும். ஸோ சில நேரம் அதை டேரெக்டாக எடுத்துக்கணும், சில நேரம் எடுக்காது. நான்லாம் வேறு ஆப்லேருந்து தான் கட் பண்ணி எடுப்பேன். ஸோ சில நேரம் எடுத்துக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இப்போ பேக் டு த ஆப் இதில் வரலாம். இதில் வந்து அது தனியாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா பேக்ரவுண்ட் எரேசர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஏற்றி அதை கூட பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி வச்சாச்சா? ஓகே, ஸோ இது தேவையான அளவுக்கு நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகேவா? ஸோ லைட்டாக மேலே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே வச்சுட்டேன். ஸோ இப்போ ஃபோட்டோஷாப் மாதிரி ஆப்லாம் பார்த்தீங்கன்னா இதோட இழுத்து விட முடியாது, ட்ராக் பண்ண முடியாது. லைக் அதோட சைஸை வந்து குறைக்கிறதுக்கு நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பண்ணும். பட் இது ஜஸ்ட் ட்ராகிங் தான் எல்லாமே. ஸோ அதனால தான் எல்லாருக்கும் மொபைல் எடிட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது இதுக்கு நான் டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன். எப்படின்னா ஸோ டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்து ஹெட்டிங் இருக்கா, அதை கொடுத்து நான் பேக் ஸ்பேஸ் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதோட பார்ட் 4 அப்படின்னு போடுறேன். ஓகே, பார்ட் 3. ஓகே, சாரி. ஓகே, ஸோ இப்போ நான் இதோட பார்ட் 3 அப்படின்னு போடுறேன். நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டுன்னா போட்டுக்கோங்க. இப்போ பார்ட் 3 அப்படின்ற டெக்ஸ்ட்டு இப்படி போடுறேன். ஸோ இப்படி வச்சுக்கலாம், இல்லை வந்து இது இப்படி இழுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எப்படி பண்ணுறேன்னா இதை கொஞ்சம் சுருக்கிட்டு இது கீழே இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து உங்கள் சைஸை இப்படி மாற்றும். நான் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இது எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட அதாவது நீங்கள் பண்ணுற அந்த க்ரியேட்டிவ்னஸ் தான் அவங்க இதை பண்ணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் இதை இப்படி இழுத்து விட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்படி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. லைட்டாக அது மேலே தூக்கிக்கிறேன். ஓகே,
ஸோ இதுக்கு இதுதான் அப்படின்னு கேட்காதீங்க, இதோட நீங்கள் ஃபாண்ட்டை கூட மாற்றலாம். ஓப்பன் சான்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இது அப்படி கொடுத்துட்டு ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் நல்லாயிருக்கும், இல்லை இந்த மாதிரி கிளிச்சு ஃபாண்ட் நல்லாயிருக்கும். கிளிச் ஃபாண்ட் இருக்கும்போது கொஞ்சம் கீழே இறங்கும், நீங்கள் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அது கரெக்டாக போய் சேர்ந்துடும். பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சைஸை குறைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா பண்ணலாம். நான் இப்போ வந்து பேங்கர் அப்படின்ற இது வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்படி கொடுத்துட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதை கொஞ்சோண்டு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ கரெக்டாக பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதுக்கு நான் இதுக்குள்ளே கலர் டெக்ஸ்ட்டை கொடுக்க போகிறேன். ஸோ கலர் டெக்ஸ்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி எஃபெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அப்போக்குள்ளே போயிட்டு ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த ஏஜ் கிளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இப்படி குறைக்க அந்த மாதிரி கிளிச்னஸ் அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இது. ஸோ அதோட கலரை இப்படி ரெட் கலரை சேஞ்ச் பண்ணி இப்படி சேஞ்ச் பண்ணி இப்போ நான் ரெட் கலர்னு வச்சுக்கிறேன். ஸோ இதோட டேரெக்ஷனை நான் இப்படி மாற்றிக்கலாம். ஸோ அந்த அந்த ஒரு மாதிரி பிளர்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி மாற்றிக்கலாம். நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இதெல்லாம் என்னன்னா இப்போ நீங்கள் இது கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உங்களோட இப்போது இதை நீங்கள் ஃபுல்லாக்கிட்டீங்கன்னா லைக் இந்த மாதிரி நீங்கள் கலர் கொடுக்கும்போது நீங்கள் எந்த கலர் கொடுத்தாலும் பேக்ரவுண்டாக அதாவது இப்படி மாறிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவுட்லைன்ஸ் மாறிடும், அவுட்லைன்ஸாக வச்சுக்கணும். ஸோ அவுட்லைன்ஸும் இப்படி கொடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் கிளிச்சு ஃபாண்ட் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, சாதாரண மன்னன். ஸோ ஷேடோ, இது வந்து ஷேடோவை கொடுக்கும். அதை நீங்கள் என்ன கலர் போட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷேடோ. ஸோ இது வந்து லெஃப்ட் அதே இப்படி வச்சுட்டு அந்த ஒரு மாதிரி இது வந்து ஹேலோ. ஸோ இப்படி நீங்கள் உள்ளுக்குள்ளே எதுவுமே இருக்காது, ஜஸ்ட்டு ஒரு சாதாரணமாக நம்ம ரைட்டில் அதாவது எழுதுகிற மாதிரி இருக்கும் பார்த்தேன் அந்த மாதிரி. ஸோ இது திக்னஸ் இந்த மாதிரி கூப்பிட்டுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது எக்கோ, ஸோ ஒரு எக்கோ அடிக்கும் போது எப்படி கேட்குமோ அந்த மாதிரி. ஸோ இவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. ஸோ இது கேர்வு, ஸோ இப்படி கேர்வாக கூட வச்சுக்கலாம். ஸோ இப்படி வேணும்னா இப்படி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்றுமே இல்லாமல் நன் கேர்வ். ஓகே, இது கரெக்டாக அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட விஷயம் தான் இருக்குது. இப்போ நான் சாதாரணமாக எப்படி வைக்கிறேன்னா ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு கொடுத்துக்கிறேன், இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஸோ அதனால் இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு கீழே தமிழ் அப்படின்ற ஃபாண்ட் எழுதிக்கேன். ஏன் தமிழ்னா அது வந்து நீங்கள் வேணுமே எழுதிக்கலாம், இல்லைனா உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் க்ரியேட்டிவ்னஸ் தான் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் தமிழ் அப்படின்னு எழுதி ஒரு சாதாரணமாக போட்டுக்கிறேன். ஓகே கைஸ், எப்படி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கும் ஒரு ஃபாண்ட் கொடுக்க முடியுமா, நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா கிளிச்சு ஃபாண்ட் கொடுக்குறேன். பொதுவாக இந்த மாதிரி அடுத்ததுக்கு பண்ணும்போது நீங்கள் கிளிச்சுன்னு கொடுத்துக்கோங்க, ஏன்னா இந்த ஃபாண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுக்குற ஃபாண்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு நல்லா எக்ஸ்ட்ராட்டாக கொடுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு நாங்கள் கலர் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்கு எஃபெக்ட்ஸில் போயிட்டு இதுக்கும் இந்த மாதிரி கிளிச்சு ஃபாண்ட் கொடுக்குறேன். கிளிச்சுக்கு கிளிச் கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டேரெக்ஷன் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். இது நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும்னா நீங்கள் தமிழ் ஃபாண்ட்டுன்னு தனியாக கூகுள் அடித்து கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னோடய சேனல் பேரையும் நான் செகண்ட் சேனல் வச்சுருக்கேன், அதெல்லாம் லைவ் போட்டிருக்கேன். ஸோ அந்த சேனல் ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சாதாரணமாக போடணுன்னா இந்த மாதிரி ரீசெண்டாக அதாவது அவங்களே சிலது கொடுத்துருப்பாங்க இந்த கேமுக்காக, கேம் ஆன், ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ வேணுமா நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், செம்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ வந்து இந்த கேம் ஆன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கிறேன். ஸோ கேம் ரெடி. ஸோ அந்த மாதிரி ஸோ இது எடுத்து இந்த சைடு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களோட லைக் இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ உங்களோட சேனல் எடுத்துகிட்டு இஸ் ஆன் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்டைலிஷாக எழுதலாம். ஸோ இப்போ நான் இவ்வளோ இடம் இருக்குது, இதுக்கு மேலே நான் எழுதுனா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். சரி வச்சுட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் இப்போ உங்களோட சேனலோட லோகோ இருந்துச்சுன்னா நீங்கள் லோகோ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய சேனலோட லோகோ எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி எடுத்துகிட்டு இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இது கரெக்டாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் லைவ் போட போகிறீங்கன்னா இந்த மாதிரி லைவ்னு இருக்கும். ஸோ இதை வச்சுக்கலாம். பொதுவாக நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஈஸியாக நீங்கள் டெக்ஸ்ட்லேயே போயிட்டு எப்படி லைவ் நடிச்சுக்கலாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரிஜினல் அப்படியே இதுக்கு கலர் கோஆர்டினேஷன் தான் கொடுக்குறது. ஜஸ்ட்டு இதுக்கு வந்து இப்படி போட்டுட்டு அதுவே டேரெக்டாக மாறிடும். இப்படி ரெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ லைவ் அப்படின்னு இருக்கும்ல பார்த்தீங்களா. ஸோ இதை எடுத்துக்கலாம். லைக் இதை கூட நான் அப்படி மேலே வச்சுக்கிறேன், இதை கூட நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லைவ் அப்படின்னு போட்டு இதுக்கு வந்து அதுக்கு மேலே
இந்த எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தீ வர சிம்பிள், இந்த இப்போ நீங்கள் ஃபோர்ட் நைட் அந்த மாதிரி கேம்லாம் விளாட்றீங்கன்னா அந்த ஃபயர் கேம் பிளே சொல்லிட்டு நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணலாம். இப்போ ரீசெண்ட்லி யூஸ் இப்போ நான் இதை கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இந்த பார்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இதை கொஞ்சம் நான் பெருசாக்கிக்கிறேன். ஸோ இதை நான் கீழே இறக்கிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு மேலே ஏற்றிக்கலாம். ஓகே கை. ஸோ இப்போ வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி குறைக்க போகிறேன். இப்படி குறைச்சி அழகாக வைக்க போகிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குன்றது தெரியாது, பட் செமையாக இருக்கும். இப்போ வந்து கரெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? தேவைன்னா நீங்கள் நகட்டிக்கலாம், பட் இப்படி நான் வச்சுக்கிறேன். இதான் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், டோட்டலாக முடிஞ்சு. நீங்கள் இப்போ இந்த மாதிரி நெருப்பு சிம்பிள் வச்சிங்கன்னா நெருப்பு அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயங்கரமாக வச்சுக்கலாம். எல்லாமே 3Dயாக பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி இல்லை இப்படி சுற்றுற மாதிரி. ஸோ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ரொம்ப அதாவது க்ரியேட்டிவாக உங்களோட க்ரியேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக எலமெண்ட்ஸு. ஸோ ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இந்த மாதிரி வேணும்னா ஸோ பேக்ரவுண்டை இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு இது நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறது. ஸோ இது ஃபுல்லாக டெம்ப்ளேட்டுங்க. இந்த டெம்ப்ளேட்டை எடுத்துகிட்டு நம்ம தேவையான அந்த லெட்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோவாக அதில் ட்ராக் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட க்ரியேட்டிவ்ல இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இப்போது நீங்கள் இது இப்படியும் ரெடி பண்ணிக்கலாம். அந்த அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி கொடுத்துட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க நிறைய. அப்போ ப்ளாக்னா இந்த மாதிரி ஆகுங்க, இப்போ ஃபேடுனா அப்படி இந்த மாதிரி. ஸோ இதை நீங்கள் இந்த 5 செகண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கூட்டிக்கலாம். எடிட் டைமிங், இதை டைம் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளாகுன்னு இருக்குது, இதை நான் வந்து 5 செகண்ட்ஸ் இருக்கிறத கொஞ்சம் கூடியாக மாற்றுறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். இப்போ நான் இதை ரொம்ப குறைச்சிக்கிறேன். எப்படின்னா ஒரு 1.5 செகண்ட்ஸ் ஓகேனா. நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போடுறீங்க இந்த மாதிரி பண்ண போகிறேன்னா ஸோ செமையாக இருக்கும். இருங்க, இப்போதைக்கு நான் வந்து இப்படி 4.4ல் வச்சுக்கிறேன். இப்படி கொடுத்தீங்கன்னா இப்படி அழகாக வந்துடும். ஸோ இப்படி ஒரு தடவை கொடுத்துட்டு இப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதே இப்படி ஃபேட் பண்ணிக்கலாம். இல்லை பேன்னா இப்படி, ஸோ பேனை இப்படி வைக்கிற மாதிரி, இல்லை ரைஸ் இப்படி நல்லாயிருக்கும். இல்லை டம்பிள்னா அப்படியே இப்படி டக்குன்னு வர மாதிரி இருக்குது. வந்து டம்பிள் இது நல்லாயிருக்கும். இல்லை ஜூம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜூமில் இது செம்மையாக இருக்கும். ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிள் ஜூம்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ வச்சுட்டு இந்த டவுன்லோட் இருக்கும் பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு MP4 வீடியோவாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது PNG, ஸோ ஹை குவாலிட்டி இமேஜ். ஒரு தமிழெல்லாம் இதை எடுத்துக்கலாம். ஸோ ஸ்மால் சைஸ் இதை இமேஜை ஸ்மால் பண்ணிக்கலாம். ஸோ PDF-னா நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்க அந்த மாதிரி எடுக்க நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போது MP4 வீடியோவை நீங்கள் எடுத்துக்கலன்னா இந்த மாதிரி வீடியோ வரும். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு PNG கொடுத்துட்டு டவுன்லோட்னு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். ஸோ இது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி போட போனால் நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து இல்லைனா சேவ் பண்ணிடுறேன். ஸோ கண்டினியூ எடுத்து கொடுக்குறேன். அது அப்படி தான் அதுக்கு வேணும். நீ கண்டினியூட்டி கூட ஒன்றும் ஆகாது. இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஆல்ரெடி நான் வந்து இதில் வச்சுக்கிறேன், PNG ஹை குவாலிட்டியில் வச்சுக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நான் எதில் சேவ் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா மெயினாக உங்களுக்கு வந்து பிக்சர்ஸில் தான் சேவ் ஆகும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இருங்க, பிசிக்கு போயிருங்க. ஸோ இதில் கரெக்டாக உங்களுக்கு சேவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த சேவ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு இமேஜாக சேவ் ஆகிருச்சு. நீங்கள் இமேஜாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது இந்த மாதிரி இப்படி PNGயில் வீடியோவாக பண்ணிக்கலாம். பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ அது வீடியோவாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ உங்களோட இதுப்படி நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். உண்மையிலே செம ஆப் கைஸ். ஸோ ரொம்ப டைமிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சா இதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் சாதாரணமாக லேப்டாப்போ எந்த லேப்டாப் வச்சுருந்தாலும் ஓகே, அம்மா லேப்டாப்போ ஓகே. ஸோ இப்போ ரொம்ப எந்த பிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ லோ பட்ஜெட் பிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுலனாலும் இது சப்போர்ட் ஆகும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சது அது உண்மை கேட்கல, அது உள்ள போயிடுச்சு. அதாவது உங்களுக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஓகே, இதை டவுன்லோட் ஆகிருவதை வெயிட் பண்ணலாம். ஸோ ஓகே, இது இப்போ எனக்கு தெரிஞ்சு டவுன்லோட் ஆயிரும். ஓகே, ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மறுபடியும் பார்ட் 3 இருக்கு பார்த்தேன், பிக்சர்ஸில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூட்டி கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து இதில் வந்து வீடியோவாக சேவ் ஆயிடுச்சு. எங்கன்னா இங்கே இந்த இருக்குது பார்த்தீங்களா, அழகாக இதுக்கு நீ மியூசிக் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இது இப்படி நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறீங்கன்னா ஸோ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களோட க்ரியேட்டிவ்னஸ் தான் பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எனிவே இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் லைஃப். இத்துடன் விடைபெறுவது உங்கள், அதாவது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பாய் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் லைஃப்.